நம்ம போவோம். நம்ம மகாராஜா கிட்ட போவோம் வா. எல்லாம் போட்டு அப்படியே அழைத்த விண்ணப்பம் என் மடியில சித்த நேரம் சிரசை வச்சு ஒரு நித்திரை செய்யலாங்கிற ஒரு ஆசை. சரிம்மா, அதனால கொஞ்ச நேரம் நித்திரை போலாம். ஐயோ எனக்கு மட்டும் இந்த நிலைமை வருது. என்ன மகாதி அம்மா என்ன பாச்சு? அடி சுந்தரமே என்ன சொல்ல ஒரு சொப்பன கண்டது போல ராணி அம்மா, அடி அம்மா எனக்கு மட்டும் ஏண்டி அம்மா ஏமா
என்னமாச்சு அழாதீங்க அம்மா என்ன பொண்ணா பிறந்த குறை உண்டு நித்திரை ஆகலாம் என்று நித்திரை சோகம் செய்யும் பொழுது ஒரு அசிரியர் வாக்காகப்பட்டது என் செவிலே பளிர் பளிர் என்று அல்லவா உரைத்தது. சரி, அந்த அசிரியர் வாக்கு உனக்கு செவிக்கு கேட்டதாடி அம்மா. அசிரியர் வாக்கா? வஞ்சனையாக சொல்லும் பழைய அசிரியர் வாக்கு இருவரும் நித்திரையிலே இருக்கும் பொழுது நித்திரை சோகத்திலே தங்கள் செவிக்கு உரைத்த அசிரி வாக்கியம் செவிக்கு கேட்கவில்லை அம்மா. என்னவென்று உரைத்தது? எப்படி உரைத்தது? ஆசிரியர் வாக்கு உனக்கு கேட்கலையா? கேட்கலம்மா. எனக்கு மட்டும் தான் கேட்டதா? ஆமா. என்ன பாவம் தாய் தந்தை மார்கழிக்கு ஐயோ இன்னைக்கு நான் 10 வருஷமா எங்க அப்பா அம்மா முகத்தை பார்க்காத பாவிடி அம்மா. ஆமா அம்மா, நான் பெத்த முகத்தை பார்க்கலம்மா, நான் வளர்த்த முகத்தை தாம்மா நான் பார்த்தேன். ஐயோ இத்தனை வருஷமா இல்லாத எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன அவங்க நேர்மா தெரியலையம்மா. அம்மா தந்தையாராப்பட்ட நாட்டுக்கே பெருத்த சக்கரவர்த்தி அம்மா. ஆமா, தாயாராப்பட்ட கற்பின் சுலோன்மணி. அழாதீங்க அம்மா. என் தாய் தந்தை மார்களுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லை அம்மா. பிறகு என் அண்ணன் தம்பி மார்களுக்கு தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரின்னு சொல்லுவாங்கடி அம்மா. ஆமாம்மா, இன்னைக்கு அவரை கோடி அறுத்தாலும் அம்மா கோடி அறுக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. உண்மைதான். அவரை கோடி அறுத்த பாவி என் தாய் மாமனை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆமாம்மா, எங்க அப்பா அம்மா தாய் மாமனை பார்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணி சொன்னாங்க அம்மா. சொன்னாங்க. நான் புத்தி கட்ட போட்டு நானா என் தலையில மண்ண வாரி போட்டுட்டம்மா. ஆமாம்மா. ஐயோ தன்னோடு பிறக்காத பிறப்பும் சரி, தாயோடு பிறக்காத அம்மானும் சரின்னு சொல்லுவாங்களே. என் கூட பிறந்த தம்பி, என் தம்பி எனக்கு தையே கிருத்திகையா அடையாம் பரவி சண்டாளா இந்த பழிகார கோட்டையில எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா.
என் தம்பி இருந்திருந்தா எனக்கு தட்டுல அரிசை வரும். இந்த சதிகாரன் கோட்டையில நீ பெத்த பொண்ணாளுக்கு எனக்கு தங்காள் அறி முன்ன வரும். என் சாமி என் பிறப்பு ஒன்னே ஒண்ணு என் கூட பண்ண தம்பி எனக்கு அடி கிருத்திகையா அட எனக்கு வந்த பாட்டியார் என் பறவை சண்டாளா எனக்கு அண்ணன் இல்ல சண்டாளா பாவி எனக்கு பண்டிகையா என் அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்டா வருஷம் வரும். இந்த சரிகாரன் கோட்டையில எனக்கு அடிப்பான முன்ன வரும். அம்மா கூட பிறக்கலாம் அண்ணன் தம்பி இல்லைன்னா பரவாயில்ல. ஆமா எனக்கு பருப்பு அண்ணன் தம்பி பருப்பு இங்க சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை நிறையா பிள்ளைங்க என் கூட பிறந்த பருப்பு இருக்குது அடி அம்மா. அவங்களுக்கு என்ன அவங்க நேர்மை தெரியலையப்பா. அம்மா அண்ணன் தம்பி தங்கள் அண்ணன் தம்பியா போன்ற சிற்றப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளை ஏராளம் பேர் இருந்தாலும் பெருத்த வீரதரம் படைத்தரம்மா பராக்கிரசாலி அப்படி பலம் பொருந்திய மன்னர் எல்லாம் இருக்கும் பொழுது ஏம்மா இப்படிப்பட்ட வகையோடு வந்து நேர போகுது. என்ன அழாதீங்க அம்மா, மனசுல போட்டு குழப்பாதீங்க சாமி. அம்மா எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன அவங்க இருந்தாலும் பரவாயில்லை. அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன அவங்க இருந்தாலும் பரவாயில்லை. அப்படியே அழுறீங்க. இந்த அசுரி பாக்கி கட்டில இருந்து சொல்லுங்க அம்மா. எனக்கு நாளை பாடிகள் என் தலையெழுத்தா என்னால ஒப்பர் வகை இருக்க முடியல. இது நாளத்தை முடிக்க முடியல. வேற வீடியோ எடுக்கிறான், நாளைக்கு வீட்டுக்குள்ள போட்டுருவான். தப்பு தப்பா பண்ணா ஊர் புறம் செடிக்கு வணக்கம் போறா வீடியோல நாளைக்கு போட்டுட்டானா இவன் பாட்டை விட்டாட்டா தேவை கண்டுன்னு சொல்லிவிடுவாங்க. கொஞ்சம் வீடியோ தான் நிறுத்திட்டா பண்ண பட்டு போயிடுறேன். 2 வேலை இருக்கு. கனவுல கண்ட பணம் செலவு குதமா அந்த மாதிரி கண்ட கனவு ஏட்டு சுரக்காய பழவும் கனவுல கண்ட பணத்தை பறித்தாலும் நெய்யாது வாழ்ந்தால் என்ன. அந்த சாதி கட்ட சீரகம் சேர்த்தா என்ன அவருக்கு நான் தாலி அறுத்தா என்ன. இந்த ராஜாவுக்கு தாலி அறுக்கிற மாதிரி சீரகம் தானே அர்த்தம். நினைக்கூடாது. எதுக்கு வந்த மன்னவர் கர்ணராஜன் மகிழ்ச்சியாக தங்களை மாலையிட்ட படி ஆர்வி அவருக்கு இல்ல என்ன பண்ண 2 அடி அடிச்சு விடு நான் போறேன். என்னடி தங்களை மாலையிட்ட மணாளன் அங்கதேச அதிபதி வாரி வாரி விளங்கும்படியான கொடைவள்ளல் கருணாபிஷேகரர் எதிராக இருக்கும்படியான காண்டிபரோடு யுத்தத்திற்கு குருஷேத்திர பூமி நாடி செல்கிறாராம். அதற்காக அன்று மனோரரை கொடுத்த தாம்பளத்தை உடைத்தாம்பளமா பெற்று போகலான்னு உங்களுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால தாதியா என்னையா எங்கிரி அவன் மத்தா மாத்தி விட்டேன். அவடி வாங்க 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 இடம் கிடைக்குமா? இவனும் அடிச்சான் அவனும் அடிச்சான் மாத்தி மாத்தி இவனும் காப்பி காய்ச்சி போய் கிடைக்க இவனுக்கு படிக்காது. அவன் எப்ப தெரியுமா வாங்க ஒரு அவன் இழிவான குழந்தைக்கெல்லாம் அவன் இழிவான குழந்தைக்கெல்லாம்
குலத்தான் இழிகுலத்தான் ஆமா. சூத பொங்கவன் நதினால் வதக்கப்பட்டவன் அதிரதன் அப்பேற்பட்டவன் அதுதான் சரி நான் மகாராணி எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க பையனும் மட்டும் சும்மா நான் இங்க வந்ததுக்கு மூல காரணமே இவன்தான். திரும்ப என்னடா பண்ண போற திரும்ப இது நல்லா இருக்கு இந்த மாதிரி கட்டினா பசங்க கல்யாணம் ரெடி பண்ணுவோம் மார்கழி மாசத்துல நான் கல்யாணம் ஆகி போட்டேன் சென்று